குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். NCERT சிலபஸ் 9th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 2 பாலினாமியல்ஸில் எக்ஸசைஸ் 2.5ல 14th கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வித்தவுட் ஆக்சுவலி கால்குலேட்டிங் தி கியூப்ஸ், அதாவது நம்ம கியூபுக்குன்னு ஒரு ஃபார்முலா போடுவோம் இல்லைங்களா, எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் ஜெட் கியூப், அந்த மாதிரி ஃபார்முலா ஐடென்டிட்டி எல்லாம் யூஸ் பண்ணாமல் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதில் செகண்ட் சப்டிவிஷன் நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். 28 கியூப் ப்ளஸ் ஆஃப் மைனஸ் 15 கியூப் ப்ளஸ் ஆஃப்னா ப்ராக்கெட்டை டினோட் பண்ணுறது மைனஸ் 13 த ஹோல் கியூப். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் போட்டிருப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட்டோடைய வேல்யூ, அதாவது இதோடைய வேல்யூ 0வாக இருந்ததுன்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னும் போது இதோடைய கியூபிக் வெர்ஷன், அதாவது எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் ஜெட் கியூப் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3xyz இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து நம்ம இந்த கான்செப்டை யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதாவது இதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட்டை நம்ம 0ன்னு சொல்லிட்டு காமிக்கணும். அப்போ இதில் எது எக்ஸு ஒய் ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது எக்ஸு, இது ஒய், இது ஜெட். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், முதல்ல என்னென்ன இருக்குதோ அதை எடுத்து எழுதிக்கலாம். ஸோ அப்போ எக்ஸுடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 28, ஒய்யுடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 15, ஜெட்டுடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 13. ரைட்டுங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்னா இதை ஆட் பண்ணி காமிக்கணும். தட் இஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் ஆட் பண்ணலாமா? ஸோ ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸோடைய வேல்யூ 28, இங்கே ப்ளஸ் இருக்குது, ஒய்யுடைய சிம்பிள் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ். அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா மைனஸ். அதே மாதிரி ஜெட்டோடைய வேல்யூ மைனஸில் இருக்கிறதுனால ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா மைனஸ். ஸோ இந்த 28 அப்படியே வச்சுக்கோங்க. இது ரெண்டும் சேம் சிம்பிள். அப்போ சேம் சிம்பிள்னா என்ன பண்ணணும், ஆட் பண்ணிவிட்டு அந்த சேம் சிம்பிளை எடுத்து போட்டுடணும். So 5 plus 3 is 8, 1 plus 1 is 2, that is minus 28. Same symbol என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா minus. So plus 28 minus 28 என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 0. அதாவது x plus y plus z உடைய வேல்யூ 0வாக இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, which implies இதை கியூப் பண்ணக்கூடிய வேல்யூ x cube plus y cube plus z cube உடைய வேல்யூ நம்ம எப்படி எடுத்து எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 3 into x, y, z ன்னு சொல்லிட்டு எடுத்து எழுதலாம். இப்போ இதே மாதிரி வெர்ஷனில் தான் உங்களுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க, எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் ஜெட் கியூப். ஸோ அந்த ஐடென்டிட்டியை டைரெக்டாக யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஃபார்மேட் வச்சு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ 28 கியூப் ப்ளஸ் ப்ராக்கெட்டில் மைனஸ் 15 கியூப் ப்ளஸ் ப்ராக்கெட்டில் மைனஸ் 13 கியூப் இஸ் ஈக்குவல் டு என்ன நம்ம ஃபார்மேட் எடுத்துருக்கிறோம், 3 into அப்படின்னா ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, எக்ஸுக்கு பதிலாக 28, ஒய்க்கு பதிலாக மைனஸ் 15, ஜெட்டுக்கு பதிலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 13. இப்போ இது எல்லாமே மல்டிப்ளிகேஷன் தான். ஒரே ஒரு மைனஸ் இருக்குதுன்னா ஆன்சர் மைனஸில் வரும். அதாவது மைனஸ் பார்த்தீங்கன்னா ஆட் நம்பரில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கவுண்ட் பண்ணி பாருங்கள். இன் கேஸ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன்னா இது ஒர்க் அவுட் ஆகும். கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஆட் நம்பரில் இருந்ததுன்னா, அதாவது 1, 3, 5, 7 அந்த மாதிரி கான்செப்ட்ஸில் இருந்ததுன்னா உங்களோட ஃபைனல் ஆன்சர் இதில் தான் வரும்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். அதே கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஈவன் நம்பர், தட் இஸ் மல்டிபிள்ஸ் ஆஃப் 2, 4, 6, 8 அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா உங்களுக்கு ஆன்சர் இதில் தான் வரும்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக வரும். இப்போ இங்கே எத்தனை மைனஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2, which is a ஈவன் நம்பர். அப்போ ஈவன் நம்பர்னா உங்களுடைய ஃபைனல் ஆன்சர் இதில் தான் வரும்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸில் தான் வரும். ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா you'll be getting answer என்னன்னு பார்த்தீங்கன்னா 16380. ஸோ இதுதான் ஐடென்டிட்டி, அதாவது வித்தவுட் ஆக்சுவல் எக்ஸ்பான்ஷன் இல்லாமல் அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி ப்ரொசீட் பண்ணி போடணும். ஸோ 0ன்னு வந்ததுன்னா இதோடைய கியூபிக் வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 3 into xyz. ஸோ இதே மாடல் தான் இதோடைய ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மைனஸ் தான் இருக்கும். ஸோ அப்போ ஒரு மைனஸ்னால் ஃபைனல் ஆன்சர் இதில் தான் வரும்னு பார்த்தீங்கன்னா மைனஸில் வரும். ஸோ வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.